வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் கௌரி ஆயிக்கிறேன். கௌரி கிச்சனில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆட்டு வச்சி கறி ரெசிபி. இந்த ரெசிபியை இப்போது எப்படி சமைப்பது என்பதை இப்போது வாங்க பார்க்கலாம். இந்த கறி சமைப்பதற்கு ஒரு பேஸ்ட் இடித்து எடுக்க போகிறேன். 2 துண்டு இஞ்சி, 4 உள்ளிப்பற்கள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப், இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நறுவல் பொருளாக இடித்து எடுக்க போகிறேன். 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து 1/4 கப் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இடித்து எடுத்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் நீங்கள் நறுவல் புருவலாக போடும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். கறிக்குள்ளே கடிபடுவார். 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் பவுடர் 1/2 டீஸ்பூன், கறி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பிளெயின் யோகர்ட், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். நான் ஒலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணுமென்றால் என்ன ஆயில் வேணுமென்றாலும் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி முடித்துட்டேன். 1/2 hour மெரினேட் பண்ண மூடி விடுகிறேன். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி எடுக்கிறேன். சூடாக இருக்கும் கடாய்க்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை கொஞ்சம் கறி லீஃப் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் வதங்க விடுகிறேன். இப்போ நறுக்கி வைத்த 2 வெங்காயத்தையும் சேர்த்துள்ளேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும் மட்டும் வதக்கி எடுக்கவும். இப்போது மெரினேட் பண்ணின இறைச்சியை சேர்த்துக்கொள்ளுகிறேன். அத்துடன் 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுகிறேன். தேவையென்றால் தண்ணீர் பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ள வேணும். ஆட்டிறைச்சி 30 to 40 நிமிடங்கள் நன்றாக அவிய வேணும். நான் என்னுடைய கறிகளுக்கு நிறைய ஆயில் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஆட்டிறைச்சி 30 நிமிடங்கள் நன்றாக அவிந்ததின் பிறகுதான் உருளைக்கிழங்கு சேர்க்க வேணும். இப்போது உருளைக்கிழங்கு நன்றாக அவியும் மட்டும் 10 நிமிடங்கள் கறியை அவிய விடுவோம். இறைச்சிக்கறி குக் பண்ணும்போது ஹீட் எப்போதுமே ஹையில் இருக்க வேணும். அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி லோவுக்கு விட வேணும். இப்போது உருளைக்கிழங்கு நன்றாக அவிந்து விட்டார். கறியை லோ ஹீட்டில் விட்டு இறக்கி எடுக்க போகிறேன். தேசிக்காய் புளி கறி கொஞ்சம் ஆறினதற்கு பிறகுதான் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ கறி ரெடி ஆகிட்டார் பாருங்க. நல்லா எண்ணெய் பிறந்து வந்துட்டார். இப்போ 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துருக்கிறேன். இப்போது 1 நிமிடம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கிளறி விடுகிறேன். இப்போது சமைத்தெடுத்த கறியை ஒரு பிளேட்லேயே போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. உங்களுக்கும் பிடித்திருந்தால் நீங்களும் இதே மாதிரி சமைத்து பாருங்கள். ஆட்டிறைச்சி கறிக்கு நான் தேங்காய் பால் கூடுதலாக சேர்க்க மாட்டேன். சில வேளைகளில் தான் சேர்த்து கொள்ளுவேன். உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். தேங்காய் பால் சேர்க்கும்போது உரைப்பு மிகவும் அதிகமாக சேர்த்து கொள்ள வேணும். இப்போது தேசி புளியை சேர்த்து கொள்ளுகிறேன். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த ஆட்டிறைச்சி கறி உங்களுக்கு சமைத்து காட்டிவிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதிதாக என்னுடைய வீடியோஸை பார்க்குற நீர்கள் 3 minutes பார்த்ததன் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.